கரண்டி எடுத்துட்டு வரலையா? எப்படி குழம்பு வைக்கிறது? நான் வந்துட்டேன். ஏண்டியே வெறும் சோத்தையும் வெறும் குழம்பையும் எடுத்துட்டு வந்து வச்சா அவன் எப்படி கைய குழம்பு எடுத்து ஊத்தி சாப்பிடுவான்? ஒரு கரண்டி எடுத்துட்டு வந்து வைக்கணும்ன்ற அறிவு வேண்டாம்? ஏமா கரண்டி இல்லன்னு தெரியுதுல்ல, இல்லனா நீ போய் எடுத்துட்டு வரது சும்மா தானே உட்காந்துருக்க. நானும் எதையாவது பண்ணி 2 பேத்துக்கு தீய மூட்டி விட்டுருவோம், புகைய விட்டுருவோன்னு பாக்குறேன். நடக்கவே மாட்டேங்குதே. நானே முழங்கால் வலி மூட்டு வலின்னு அம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது குனிஞ்சு நிமிந்து ஒன்று கிடக்க ஒன்றுன்னா எல்லாத்துக்கும் வருத்தம் தானே. அதனால தான் யாருக்கும் எந்த செலவும் இழுத்து விட்டுறக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு இருக்கிறேன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன, ஒரு சிலர் என்னோடதான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க. சாப்பிட வேண்டியதானே? ஏன் சாப்பிடலையா? எனக்கு வேண்டாம், எனக்கு பசி இல்ல. ஏன் காலையில ஆயிடுச்சு, இதான் மணி 8:30 ஆகி போச்சு. சாப்பிட வேண்டியதானே? எனக்கு வேண்டாம். சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் அவ சாப்பாடு போட்டு கொடுக்கல, சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லல, வைக்கல அப்படின்னு. இப்பதான் என் புருஷனா பேசுறாரு. நான் கும்பிட்ட என் மாரியாத்தா என்ன கை விடல. எனக்கு வேண்டாம். நான் எதுக்கு? நான் என்ன வேலை வெட்டிக்கா போறேன்? வீட்டோட தான் கிடக்குறேன். எனக்கு வேண்டாம். அப்பா எனக்கு வேலை கிடக்குது, நீ குழம்பு வை. சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தண்டோரா போடுவ. அதான் குழம்பு வைனா எதுக்கு இப்படி அள்ளி வைக்கிறவ? சாப்பிடுங்க. நேத்தும் கறி ஒழுங்காவே சாப்பிடல, வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு. சாப்பிடுங்க இன்னைக்கு. சிரிக்கி இவெல்லாம் ஒரு காலம் உருப்பட மாட்டா. என் பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன பீத்திக்கிட்டு தெரியறா. இழுப்பி போகும்போது வழியில வலிக்கி விழுக, வண்டி மேல ஏற இழுப்பி. அதுக்குன்னு மொத்தத்தையும் எனக்கே அள்ளி வைக்கணுமா? உனே என்ன பண்றதுனே தெரியல. சரி திங்கக்கிழமை அதுவுமா வேலைக்கு போறான், சரி போற வழியில பிள்ளையார கும்பிட்டு போவோன்னு பார்த்தேன். இப்படி கறி அள்ளி வச்சுவிட்ட, என்ன பண்றது? அதான் காலையில எழுந்திரிச்சோன்னே வீட்டுல சாமி கும்பிட்டீங்கல்ல, சாப்பிடுங்க. சாயங்காலம் அது நான் சாப்பிட்டுருப்பேன். ஆமா இப்பயே இந்த சாப்பாடும் குழம்பும் இருக்காது, இதுல சாயங்காலம் வேற ஒரு கறி குழம்பு சாப்பிட்றாராம். சாப்பிடுங்க. ஐயோ என்ன மாயமந்திரம் பண்ணான்னு தெரியலையே. இவ உட்காருனா நில்லுனா நிக்கிறான். ஐயோ ஏதோ புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நல்லா இருக்காங்க? நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. அப்புறம் அந்த டேபிள் மேல அந்த ஒரு பேப்பர் வச்சிருந்தேன், அந்த சொன்னேன்ல அந்த பேப்பர் அப்படியே எடுத்து கொடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். ஐயோ குளிருது. என்னடா இது, வாழவே முடியாது போல இருக்கே. ஏண்டியம்மா என்னாச்சு? வந்துட்டாளா? இனி எவ்வளையும் ஆத்தாலையும் கையில பிடிக்க முடியாது. ஏண்டி ஒரு தண்ணி கூட காயப்பட மாட்டீங்களா? பச்சை தண்ணியில முகம் கழுவ முடியல, வெடிச்சுக்கும் போல இருக்கு. ஏமா நான் என்ன சும்மாவா இருக்கேன்? வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அடுப்புல தண்ணி போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? குளிங்கன்னு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன், யாரும் வரல. அது ஆறி போயிருக்கும், நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டி அடுப்பு பக்கத்திலே நீ தான் குத்த வச்சு உக்காந்துருக்க. ஒரு 2 வாரம் எடுத்து போட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே? அடுத்தவங்க குளிப்பாங்க அப்படின்றது உனக்கு இல்ல? எல்லாம் பத்திரக்காளியே தான் செய்யணுமா? ஏன் நீங்க 2 பேரும் வீட்டுல தானே இருக்கீங்க, இல்ல காட்டுல எதுவும் இருக்கீங்களா? இல்ல காட்டுல எதுவும் இருக்கீங்களான்னு கேக்குறேன். எல்லாம் பத்திரக்காளியே பாக்கணும். காலையில எந்திரிச்சு அவ துணிமணி துவச்சு தண்ணி காய வச்சு சோறு ஆக்கி குழம்பு வச்சு வீடு வாச கூட்டி பாத்திரம் பண்ண கழுவி அம்பட்டு வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க? 8:15 2 பேரும் விளக்கு வச்சு எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு அவளை அதை பண்ணி இதை பண்ணுறீங்க. ஏன் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நேரங்காலமா 2 கட்டையை எடுத்து போட்டு எரிக்கிறது? டேய் ரொம்ப பண்றடா. உன் பொண்டாட்டி ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அமுக்குனி மாதிரி உக்காந்துருந்தா உனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் என் பிள்ளை இங்க வந்து உக்காந்துருக்குது உனக்கு பாரமா இருக்கு, அப்படிதானே? இப்ப யாரு உங்களை பாரமா இருக்குன்னு சொன்னா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான்டா இருக்கு. நானும் என் பிள்ளை இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே? வீட்டை விட்டு போகணும்னு சொல்றியா? சொல்லு, நான் தான் போயிடுறேன். இதுக்கு ஊர்ல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் என் பையன் என் பொட்ட மருமக பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்தினா நீ ஊர் முழுக்க தண்டோர் அடிக்கிறதுக்கா? நல்ல நாள்லயே எங்களை பத்தி நீ பெருமையா பேச மாட்ட, இதை வேற செஞ்சுவிட்டு நீ ஊர் முழுக்க என்னை பெருமையா பேசுறதுக்கா? கம்முன்னு இருமா. வீட்டுல 3 பேர் இருக்கீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்தா வேலை முடியும். உனக்கு மூட்டு வலி முழங்கால் வலின்ற, உட்காந்துக்கிட்டு ஒரு வேலை செய்யினாலும் அதுக்கும் வலிக்குதுன்ற. ஏன் அவன் நல்லா தானே இருக்கா? முதல்ல தான் சொன்னான் என் புருஷன் வீட்டுல கேஸ் அடுப்புல தான் நான் சமைப்பேன், எனக்கு விறகு அடுப்புல எல்லாம் சமைக்க தெரியாதுன்னா. ஏன் இப்பதான் கேஸ் வாங்கி போட்டாச்சு, அந்த அடுப்புல ஒரு சமையல் வேலை பார்த்தா இப்ப மத்த வேலையை பாப்பா தானே? அதுவும் செய்ய மாட்டாங்க. நேரத்துக்கு கொட்டிக்கிறதுக்கு மட்டும் வந்தா. ஐயோ போதுனே, உன் வீட்டுல நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி நீ என்ன ஏளனமா பேசுறியா? ஏளனமெல்லாம் பேசல, முதல்ல நீ கிளம்பு.
கிளம்பா? எங்க கிளம்ப சொல்ற? வேற எங்க கிளம்புறது? எல்லாம் உன் புருஷன் வீட்டுக்கு தான். எத்தனை நாளைக்கு இங்கே உட்காந்து இருக்க போற? அங்க வெள்ளம் தலை மேல போயிருச்சுன்ற. அப்ப அங்க போய் இருந்தா தானே உன் புருஷன் உன் பொழப்ப பார்க்க முடியும். அதை விட்டு இங்கே உட்காந்து இருந்தா புள்ள குட்டியை பத்தி நினப்பு இருக்குதா இல்லையா? போதும்டா போதும். அவ சாவி குடுக்குற, நீ ஆடுற. அதான் என் பிள்ளை இப்ப துரத்துற. அவ சொன்னா அதை நீ செய்யற. ரைட்டு ரைட்டு. அவ எல்லாம் முடிவு பண்ணிட்டா. என் குடும்பத்தை கலைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. முடிவு பண்ணிட்டாளே. ராத்திரியில படுக்கைய நடு வீட்டுல போட்டவே உள்ள போய் படுக்கைய போட்ட போதே தெரிஞ்சுக்கிச்சு என் புள்ள வாழாம வந்துட்டானு. வீட்டை விட்டு துரத்த முடிவு தான் கட்டிட்டாளே. இந்த சிறுக்கிமா வந்த வீட்டுல வாழணும், என் புள்ள வாழக்கூடாதுன்னு அவ வேலைய பார்த்து விட்டுட்டாளே. அரிசி வாய் மூடு. சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு என்ன செத்தா போயிட்டாங்க. அப்பா சாகும் போதே நீ ஒப்பாரி வைக்கல, இப்ப எதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? கேருமா, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னேன் சரியா? நான் கூட்டிட்டு போய் விடுறேன் போ. அடைச்சி வாய் மூடி கிளம்பு போ. ஒப்பாரி ஒரு பக்கம், சங்கு ஒரு பக்கம். குடும்பமா இது? ஐயோ ஐயோ, ஒரு பக்கம் பாவமா இருக்கு, ஒரு பக்கம் இதுங்களுக்கு இதுதான் சரின்னு இருக்கு. அடியே மருமவளே, இருக்கிறியா? இருடி இரு. எப்படி என் பையன் இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறானோ அவன் வாயாலேயே இன்னைக்கு என் பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தலாம். நாளைக்கு அதே வாயால உன்னைய வீட்டை விட்டு துரத்த வைக்கிறேன். அப்படி இல்லையா என் பேரு ராசம்மா கிடையாது. அண்ணன் தான் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அதெல்லாம் என்னத்த சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் தான் வந்துட்டேல. நேற்று பத்திரகாளி கிட்ட பேசிட்டோம்ல. பத்திரகாளி நேரத்துக்கு பேசியிருப்பா. சரியா? வா வா நீ வா. கொலை குத்தமா பண்ணுன்னு ஏதோ போன வந்தா வந்துட்டேன். இந்த கடன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? வா வா. ஃபோன் அடிச்சா எடுத்தும் தொலைய மாட்டேங்கிறாரு. என்னதான் பண்றாருன்னு தெரியல. என்ன மேடம், ஆளு வர்றதை கூட பார்க்காம குடிஞ்ச தலை நிமிராம போறீங்க? என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து வாரேனாரு. ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. அதான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், போனே போக மாட்டேங்குது. இறங்கிட்டாதான் போன் அடிப்பாகல்ல. இப்ப என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாக? ஆமா, ஆனால் இந்நேரத்துக்கு வந்திருப்பாரு. எப்பயும் இந்த நேரத்துக்கு வந்துருவாரு. அடிக்கிற பணிக்கு நம்மளாலே ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல. ஃப்ளைட் வரணும்ல. மேலே மேகமூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு லேட்டா வருதா என்னவோ. அதுவும் சரிதான். அடே நீயா? நீ எப்படா வந்த? எதுக்குடி அவங்கிட்ட வாஞ்சிக்கிட்டு சண்டைக்கு வர? அன்றைக்கு வரனா? ஏண்டி இவன் எவ்வளோ பெரிய வேலை பார்த்து விட்டு போனா? ஏண்டா உன்னால ஊரே சரி நாடே சரின்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அக்கா, உங்க கடனை அடைச்சிருவேங்கக்கா. சரி இங்காரு, அவங்கிட்ட ஏறிக்கிட்டு போவாத. உங்க கடனெல்லாம் அடைச்சிருவான் சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா கடன் வாங்கினது யாருக்குமே தெரியாதாம்ல. இனிமேலாம் உன்னை பார்த்தா கூட பயமா இருக்குடா. உன்னால எவனாவது கடன் கேட்டு வந்தா கூட அவனுக்கு 10 ரூபா கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. ஊரா முட்டு காசுடா. ஏன் காசா? எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு தெரியுமா? ஊரை விட்டு போறேன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது இல்ல. இவரு அவன் போயிட்டு வரதாதான் போனான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சரியா? அதான் வந்துட்டால, அவன் இனி கடனை அடைச்சிருவான் சரியா? அதுக்கு நான் கேரண்டி. ஆமா, இப்படிதான் உன் பையன் கேரண்டி கொடுத்தேன். இப்ப நீ கொடுக்குறியோ? இவரு என் பையன் அந்த சோத்து மூட்டை. அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காத. நான் கேரண்டி கொடுக்குறேன். அவன் கொடுக்கலினாலும் அந்த காசை நான் கொடுப்பேன் சரியா? நீ கிளம்பு. என்னமோ பண்ணுங்க, எனக்கு காசு வந்தா போதும். அதெல்லாம் வரும். முதல்ல உன் புருஷன் வரானான்னு பாரு. வந்தா சொட்டு கிட்டு எதுவும் கொண்டு வந்தா கொடுத்து அனுப்பு. வெளிநாட்டுல இருந்து ஒரு மனுஷன் வந்துடக்கூடாதே. உடனே சாக்லேட்டு பப்பியும் எல்லாம் கேப்பீங்கடி. அவர் இல்லைனாலும் உன்னை பத்திரமா இங்க பாத்துக்கிறோம்ல நாங்க. குடு குடு. ஆமா, ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டாளுங்க. சரி சரி, அவர் வந்தோனையும் கொண்டு வந்தா கொண்டு வாரேன். ம். சரி, இங்கதான் டவர் கிடைக்கல. அங்க போய் பணம் எடுத்துக்கிட்ட நின்று பேசுவோம். உன் புருஷன் துபாயில இருக்கான். பணம் சும்மா கட்டு கட்டா சம்பாதிக்கிறது அந்த ஆளு. அந்த காசை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சேஃப்டி பண்ண தெரியாம ஊர் முழுக்க வட்டி விட்டுக்கிட்டு அதை விட்டு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ சரி சரி. கேட்டா ஊரா முட்டு சீட்டு போனான்னு சொல்லிடுவா. அன்பே, இப்பதான் நீ வளர்ந்துட்டல்ல, அப்பாவே தான் ஊட்டி விடணுமா? நீ அள்ளி போட்டு சாப்பிடுறது இல்லையா? மா சின்ன புள்ளம்மா, விடுமா. என்ன சின்ன புள்ள? அந்த காலத்துல எல்லாம் நீயும் உங்க அக்காவெல்லாம் என்ன நான் ஊட்டி விட்டுக்கிட்டா இருந்தேன். வேலை வெட்டிக்கு போகணும்னு சொல்லி உங்க 2 பேருக்கு சோத்தை போட்டு கொடுத்துருவேன். 2 பேரும் சாப்பிட்டு விட்டு தட்டை வந்து கழுவி வச்சிருவீங்க. இப்ப நீ ஊட்டிக்கிட்டு திரியற. விடு விடு, நான் தானே ஊட்டி விடுறேன்.
நான் இருக்க வரைக்கும் என் பிள்ளைக்கு ஊட்டி விடுவேன், யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அழிச்சு காட்டுறத பாத்தியாடா? சாப்பிடு குட்டி, சாப்பிடு. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, என்னம்மா? டா அந்த வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வா. இந்த வாரம் இரு. ஏண்டா தம்பி, உங்க மாமனுக்கு வேலை கிடைச்சா இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணா. என்னப்பா, எப்ப போறது? ஆ, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வீட்டில் இருந்தா வேலை செய்கிறேன், எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். மாமாவுக்கு அப்படி இல்லை, 3 மாதம் ஆனாதான் லீவ் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்களாம். தானே ஜாயின் பண்ணியிருக்காரு, ஜாயின் பண்ணோடனே லீவ்லாம் தரமாட்டாங்க. சரியா? ஏண்டா என்னதான் இருந்தாலும் அப்படியே விட்டுவிட்டோம்னா அப்ப சாமி குத்தமாயிரும்டா. போவோம் போவோம், நான் தான் சொன்னேன் சனிக்கிழமை நைட்டு கிளம்புவோம். அங்கே விடிய காத்தால போயிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை சாமியை கும்பிட்டுவிட்டு அன்னைக்கு நைட்டே வந்தோம்னா கிளம்பிடலான்றேன். நீ அங்கே போகணும், 2 நாளாவது நம்ம அங்காளி பங்காளியோட சொந்தக்காரவங்க வீட்டில் இருக்கணுன்ற. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? ஏண்டா அங்க இருக்கவங்கலாம் உங்க அப்பாரு வீட்டுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரவங்க. போனோடனே 3வது மனுஷங்க மாதிரி வர முடியுமா? மா இந்தா. இந்தா வை. டேய் தம்பி, நீ இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கொடுத்த, இந்த அம்மா காலையில் மதியானம் சாயங்காலம் நைட்டு டெய்லி சும்மா 4-5 வாட்டி இந்த வெத்தலையை போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கு. வெத்தலை அதிகமாக போட்டுட்டு இருக்காதம்மா. ஏண்டி நான் என்னடி நொறுக்கு தீனி அடி தின்னுகிட்டு இருக்கேன்? ஏதோ செரிமானம் ஆகும், சாப்பிட்டோன்னு ஒரு வெத்தலை பாக்கு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருக்குன்னு அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ டெய்லி இந்த வெத்தலையை போட்டுக்கிட்டே இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சு. ஒரு வெத்தலை பாக்கு கூட போட விட மாட்டேங்கிறாங்கப்பா. அந்த காலத்துல எல்லாம் உங்க அப்பா காலையில எந்திரிச்சு பல்ல விளக்குதோ இல்லையோ வெத்தலை பாக்கத்தான் போட்டுக்கிட்டு தெரியும். நான் என்னடி அப்படியாடி போடுறேன்? ஏதோ அந்த பக்கம் டவுன் பக்கம் போனா வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், அப்ப போடுறேன். அது ஒரு குத்தோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. உன்கிட்டலாம் நான் பேசவே முடியாது, என்னமோ பண்ணு. சரி, எப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போறது, பொங்க வைக்கிறது, என்ன உன் புருஷன் என்ன சொன்னாரு? போகலாமா, போகலான்னு தான் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? ஆனால் என்ன, உமாவும் நம்ம வீட்டு மருமவ, அவள் வராமல் நம்ம எப்படி போக முடியும்? சாமியை பத்தி பேசும்போது எதுக்குடி நீ சாக்கடையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறவ? மா என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன தப்பா பேசிட்டேன்? அவ பேசின பேச்சுக்கு கொடுத்தது பத்தாது, இன்னும் 4 8 குத்தி அனுப்பிருந்தேன்னு வையி, கோணவை கோடிக்கிட்டு போயிருக்கான். என்னது, என்ன சொல்றாங்க? அது ஒன்றும் இல்லடா, அது ஒன்றும் இல்லை. எம்மா கம்முன்னு இருந்தா கம்முனே இருக்க மாட்டியா? என்ன பேசணுன்ற ஒரு இது இல்லை உனக்கு? நேற்று அதெல்லாம் பண்ணினதெல்லாம் தம்பிக்கு தெரிஞ்சுன்னா அவன் மனசு வருத்தப்படும். கம்முன்னு இருன்னு சொன்னேன்ல, இப்போ தான் நீ குட்டையை குளறிட்டு இருப்ப. இன்னைக்கா இருந்தாலும் குட்டு வெளிதாண்டி பரப்போகுது. என்னது, என்ன குடுன்னு கொடுத்தீங்க? அது ஒண்ணும் இல்லடா, சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். 4 கொடுத்தாதான் அவ வீடு வருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். மடி உடம்ப பார்த்துக்க, நேரத்துக்கு சாப்பிடு, சாப்பிடாமலாம் இருக்காது. சரிம்மா, நீயும் அப்பாவை பார்த்துக்கம்மா, அப்பா அம்மாவை பார்த்துக்கங்க. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன்னை தனியா எங்கேயும் அனுப்பினதும் இல்லை, தனியா எங்கேயும் விட்டதும் இல்லை. முதல் தடவை வீட்டை விட்டு அனுப்புறோம். சம்மந்தி மாப்பிள்ள உங்க எல்லாத்தையும் நம்பிதான் உள்ளே அனுப்பி வைக்கிறேன். நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். சமந்தி, அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. எங்க வீட்டு பொண்ணு, எங்க பொண்ணு எப்படியோ அந்த மாதிரி தான், அதெல்லாம் நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். சொகுசாவே வளர்ந்த புள்ள, வேலை வெட்டி தெரிஞ்சாலும் அவளை நாங்க எந்த வேலையும் செய்ய விட மாட்டோம். எல்லாம் இழுத்து போட்டு நான் இந்த வேலைக்காரவங்க எல்லாம் பார்த்துப்போம். அவளை பத்திரமா பார்த்துக்கங்க. சுடு சுடு சொன்னா கூட அவளால தாங்கிக்க முடியாது. சமந்தி, நானும் ஒரு பொண்ணை பெற்றவ தான். உங்கள் வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. அப்படியெல்லாம் எங்கள் பிள்ளைய நாங்கள் விட்டுற மாட்டோம், சரிங்களா? நாங்கள் பார்த்துக்குற சம்மந்தி. நீங்களும் அந்த பக்கம் வராமலாம் இருக்காதீங்க, சரிங்களா? உங்கள் வீடு, உங்கள் புள்ள வீடு. நீங்கள் அப்போ அடிக்கடி வரலாம், வந்து இருக்கலாம். நாங்கள் யாரும் உங்களை போங்கன்னு சொல்ல மாட்டோம். மாப்பிள்ள, உன்னைய நல்லபடியா பார்த்துக்கங்க மாப்பிள்ள. ஏதாவது கூட குறைச்சல் எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். பிள்ளைகளே திட்டி அடிச்சு போடாதீங்க. இத்தனை வயசு வரைக்கும் என் நுனி, விரல் நுனி கூட என் புள்ள மேல பட்டது கிடையாது. அப்படி வளர்த்துட்டேன் நான். ஆமா, அதெல்லாம் கவலையே படாதீங்க, அதெல்லாம் நான் நல்லபடியா பார்த்துப்பேன் மஞ்சுளாவை. சரிங்க சம்மந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். நாங்கள் போயிட்டு வரோங்க. சரிங்க சம்மந்தி, பார்த்து பத்திரமா இருக்கணுமா?
எதுவும் தேவைனாலும் ஃபோன் போடு, அப்பா நான் இருக்கேன், எல்லாம் பார்த்துக்கிறேன். ஏங்க அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் பாமுக்கியமுங்களே, அதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டீங்களா? எதையும் மறந்துட்டு எதுவும் போகலல்ல? இல்லை இல்லை, எல்லாத்தையும் கற்று வச்சேன். நீ சாப்பிடு, நேரத்துக்கு சாப்பிடாம இருக்காம. நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிட்றதுக்கு என்ன? உடம்பு முடிஞ்சா வேலைக்கு போ, இல்லையா கம்முன்னு வீட்டோட இரு, சரியா? இனிமே நான் பார்த்துக்கிறேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேங்க. ஆனால் அப்போல்லாம் அம்புட்டு வேதனையாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பொறுப்பாக பேசும்போது அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், சரியா? நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போகணும். Rupees 170 received on phone pay. நாளைக்கு செலவு பண்ணுறேன். நீ சம்பாதிக்கிறது 300 ரூபா சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்தை நடத்தணுமா? தண்ணிக்கே அவ்வளோ செலவு பண்ணும்போது நீ எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். நல்லா இருக்குது போங்க. பிள்ளையே இருக்குது, பையன் இருக்கான், அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டி பிறந்தா அதுக்கு சீர் செய்யணும். இப்போ அதுக்குன்னு ஏகப்பட்ட இது இருக்குது. இப்போயே வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும், பொழப்பு போங்க. இப்போ நல்லா வேலை செய்யணும், அதுக்கப்புறம் வீட்டோட இருந்துக்கலாம். நீ சொன்னா என்னைக்கு கேட்டிருக்கேன் என் பேச்ச? என்னைக்கும் கேட்க மாட்டேன். சரி, என்ன கிளம்புவோமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இருடா, பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கேன். உன் பொண்டாட்டிட்ட கொஞ்சிக்கிட்டு தானே கொலாவிக்கிட்டு இருக்க, அப்புறம் என்ன? மா, என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நீ? எம்மாடி, பார்த்து பத்திரமா இரு. முதல்லையாவது உன் மாமியார் குடும்பம் மட்டும்தான், இப்போ உன் நாத்தனார உன் குடும்பம் எல்லாம் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஆக்கி கொட்டி நீ தான் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். என்ன பண்ணுவப்போ? புருஷனோட ஆதரவும் இல்லை, யாரோட ஆதரவும் இல்லை. என் புள்ள இப்படி தனி மரமா நிற்கிறாளே. கிழவிக்கு திமிர பார்த்தியா? அந்த வீட்டில் இவ வைக்கிறது தான் சட்டம். அங்கே ஒரு நாளும் அந்த பையன் இவளை எதிர்த்து பேசினதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பையனையும் அவங்க குடும்பத்தையும் எப்படி குறை சொல்லி பேசுது பாரு இந்த மாமியார் கிழவி. வீட்டுக்கு வந்த மருமவளை இவங்க ஒழுங்காக வச்சுக்கிட்டா தானே இவங்க பிள்ளைய போகிற வீட்டில் ஒழுங்காக வச்சுப்பாங்க. வீட்டுக்கு வந்த மருமவளை கரிச்சு கொட்ட வேண்டியது. அப்புறம் அதே நிலமை தானே அவங்க பிள்ளைக்கு வரும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி குடும்பம் கிடச்சிருந்துச்சுன்னா தங்கமாக தாங்கியிருப்பேன். இவளுகளுக்கு வயிற்றுச்சல். இம்மாடி, உடம்ப பார்த்துக்கம்மா. சாப்பிடாம கடந்து வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்காது, சரியா? அங்கே யாராவது பேசினாலும் அம்மா நான் இருக்கேன், எனக்கு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே போய் உத வாங்கிட்டு வந்தது பத்தாது, இன்னைக்கு வேணும் போல இருக்கு இன்னும். அம்மா, நான் போகிறேம்மா. அம்மாடே, போறேன்னு சொல்லாதம்மா, போயிட்டு வரேன்னு சொல்லு. சப்பா, இல்லைம்மா, நான் போகிறேன். என் புருஷன் அடிச்சோ இல்லை என் மாமியார் நாத்தனான்னு யாராவது அடிச்சு கிடிச்சு எனக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் ஆயிரும். திரும்பி தானே இந்த வீட்டுக்கு வர மாட்டேனே. வந்தாதான் எனக்கு இந்த வீட்டில் அக்கறை இல்லையே, பாசம் இல்லையே. நான் வந்தாலே பாரமால இந்த வீட்டில் நினைக்கிறாங்க. நான் அப்படியே போய் சேர்ந்துடுறேம்மா. இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் இங்கே வரமாட்டேன். எனக்கு என்ன அண்ணன் தம்பி இருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. என் பிள்ளை எப்படியாப்பட்ட வார்த்தையை பேசி விட்டாலே. எம்மாடி, நான் இருக்கேம்மா, உனக்கு நான் இருக்கேன், இந்த அம்மா இருக்கேன். நீ என்னைக்கு அந்த மாதிரி மனசு விட்டுறாதம்மா. மணி ஆயிடுச்சு, நான் வேலைக்கு வேற போகணும். வா. பறக்கா வெட்டி பையன் அவ பேச்சு கேட்டுக்கிட்டு நான் ஆடுறான். என்னடா ஒரு 2 வார்த்தை பேசுறதுல என்ன ஆயிர போகுது? உன் பொண்டாட்டி சொன்னால அவளை நிக்க விடாத கூட்டிட்டு போன்னு. நான் பாட்டுக்கு செவனன்னு இருக்குப்ப என்ன எதுக்கு இழுக்கிறீங்க? பத்திரகாளி, நீ கம்முனு இரு. இங்க பாருமா, நான் தான் கூட்டிட்டு போய் விடுறேன். ஏண்டா, நீ அண்ணன் மாதிரியாடா பேசுற? விரோதி மாதிரி பேசுறடா. பாரு, அண்ணனா இருந்து பேசுறதுனாலதான் என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போய் விடுறேன். வேற ஒரு குடிகாரனுக்கு கட்டி வச்சிருந்த அவன் குடிச்சு போட்டு அடிக்கிறான், காசு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லினா கூட அவன் இங்கே இருக்குன்னு காலம் முழுக்க நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொல்லுவேன். ஆனா இங்க வந்ததுல இருந்து நீயே பார்த்து தானே, என் புருஷன் வீட்டுல என் புருஷன் அதை வாங்கி வச்சிருக்காரு, என் புருஷன் இதை வாங்கி வச்சிருக்காரு, என் புருஷன் அதை பண்ணுவாரு, இதை பண்ணுவாரு அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை என் புருஷன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால. குடிகாரன் கெட்டவனா இருந்தா அப்படி சொல்லுவாளா? நல்லா தானே பாத்துக்கிறான். அங்க தின்னுபடி இருக்கிறதுக்கு என்ன? அவனோட காசை எடுத்து அவங்க அக்கா தங்கச்சி கொடுக்குறான், இதை குடிச்சு போட்டு அழிக்கிறான். அப்படி ஏதோ ஒண்ணு பண்ணி தான் சொல்லலாம். அவன் கடனுக்கு கொடுத்துருக்கான், திருப்பி கொடுக்க போறாங்க. அதுக்குள்ள எதுக்கு நீங்க அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? சொல்லிவிட்டேன். வண்டியில வந்து ஏறு. அவ சாவி குடுக்கறான், இவன் ஆடுறான். இரு, நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கல, அது கண்ணினும் கம்பளியமா வந்து நிக்கணும். அன்னைக்கு இருக்குது என் வயிற்றுச்சல், உனக்கு புரியும். வேகமா, எனக்கு மணி ஆயிடுச்சு. எம்மாடி, ஏய் வான்னு சொன்னேன். அட வாமா. அடே நீ எங்கடா இங்க? என்ன உன்னையெல்லாம் மதிச்சு உன்னையெல்லாம் ஒரு ஆளு நினைச்சு பார்த்ததுக்கு பண்ணி வச்சுட்டு போன வேலையடா இது? என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நடுத்தர சந்தி சிரிக்க வச்சுட்டாடா நீ. கோவப்படாதீங்கண்ணே, முதல்ல சொல்றத கேளுங்க. என்னம்மா சொல்றது? என்ன சொல்றது? இவனால எம்பிட்டு மனவேதனைக்கு நான் ஆளாயிட்டேன் தெரியுமா?
எவ்வளவு கேவலமாயி போச்சு. உங்களுக்கு நல்லது பண்ண பாவத்துக்கு எனக்கு இதுதானா? அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே. அந்த காசு விஷயத்த நல்லா நீங்க என் மேல மன வருத்தத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. அந்த கடனை நானே அடைச்சிடுறேனே. உங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்க மாட்டேனே. காசு கிடக்குதுடா காசு. நான் குடிச்சளிப்பேன்டா 10,000 20,000த்துக்கு. அப்படியாப்பட்டவன் அன்னைக்கு அவமானத்துல கூலி குறிய போய் நின்னுட்டா. 8 ரூபா 10 ரூபா உன் பொண்டாட்டி வீரவசனம் பேசிட்டு போறா. நானும் இதை சாதாரண 8 ரூபா 10 ரூபா நினைச்சா கடைசியில் பத்தி 8,000 10,000ன்றாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுக்கு என்னடா உங்களுக்கெல்லாம்? ஏங்க கோவப்படாதீங்க. முதல்ல அந்த தம்பி நேத்தே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். அதை உங்ககிட்ட சொல்லணும் வந்தோனேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம வீட்டு பிரச்சனையில் அதை சொல்லாமல் விட்டுட்டேன். பாவங்க அந்த பையன். அவனே வாழ்வா சாவான்னு இருக்கான். அதுலேயும் அந்த பிள்ளையும் இவனை விட்டுவிட்டு போயிருச்சான். விட்டுவிட்டு போயிருச்சா? எம்மாடி பாத்தியா, இன்ன வரைக்கும் உன் அண்ணே பொறி மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கிடந்தா, இப்போ அவ சொன்னோன்னே இப்படி கப்பு சுப்புன்னு அடங்கிட்டானே. ஏதோ உன் அன்னிக்கறி செஞ்சுட்டாமா, அதைத்தாம்மா அவன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். இல்லைன்னா ஒரு காலமும் இப்படி நடக்க மாட்டான். என்னடா விட்டுட்டு போயிருச்சா? ஆமாண்ணே, விட்டுவிட்டு தான் போயிட்டா. காசு பணம் இல்லாமல் இவன் கூட வாழ முடியாதான். இவங்கிட்டலாம் எதுவும் இல்லையா, அதுதான் அவங்க குடும்பத்தோட போயிருச்சு. ஏண்டா கல்யாணம் பண்ணும்போது அத்தனை தடவை கேட்க தானே செஞ்சேன். உன்னை நம்பி தானடா வந்துச்சு. நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். நீங்கள் கூட இங்கே இருக்கீங்க, நான் அங்கேயே தான் இருக்கேன். நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அந்த பிள்ளை ஒரு நாள் ஒரு வேலை செஞ்சது கிடையாது. ஒரு பாத்திரம் பண்ண கழுவி நான் பார்த்தது கிடையாது. சாப்பிட்டு எச்சி தட்டை கூட இவன் எடுத்து ஊற்றி நான் பார்த்துருக்கேன். ஒரு சோறு குழம்பு பொங்குனது கிடையாது. இவன் எல்லா வேலையும் பார்ப்பான். இவனுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டா அந்த பிள்ளை எங்கேயும் போய் வாழாது. அன்னைக்கு இந்த பிள்ளையால நம்ம அடி உதையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வாங்க வச்சுட்டாங்க. அன்னைக்கே போய் தொலைஞ்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லல்லடா. அப்புறம் எதுக்குடா வந்துச்சாமா? ஆசை முடிஞ்சாலும் போயிருச்சு, அவ்வளோதான். உங்களை மாதிரி ஆளுங்கள்னால எங்களுக்கு தான்டா கெட்ட போயிரு. அப்பயும் என் பொண்டாட்டி சொன்னா, அத்தனை தடவை சொன்னா, வேணாயா வேணாயா இந்த பிரச்சனையில நீ மூக்கு நுழைக்காத, அந்த புள்ள போயிடுன்னு. நான் தாண்டே கேட்கல. உங்களுக்கு எல்லாம் கடன்பட்டு செஞ்சதுக்கு நல்லா செஞ்சு விட்டீங்கடா. தீபாவளிக்கு போனஸ் வாங்கி கூட அந்த காசுல ஒரு சீட்டு பணத்துல ஒரு 10 ரூபாய் என் பொண்டாட்டிக்கு ஒரு துணிமணி எடுத்துக்கலடா. மொத்த காசு உங்க 2 பேருக்கு மேதாடா அழிச்சேன். கல்யாணம் காட்சின்னு கடைசியில இப்படி பண்ணிவிட்டீங்களேடா. அப்ப பாத்தியாமா, மூச்சுக்கு 300 தடவை பொண்டாட்டி 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 இல்லைன்னா அவர் கிழிக்க மாட்டாரு. சரி விடுங்கண்ணே, அந்த காசை அவனே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டான். அவனை எப்படியாவது வேலைக்கு சேர்த்துக்கங்க. சரி, நம்ம ஊர்ல நம்மளை நம்பி வந்துட்டான். அவனை என்ன அப்படியேவா விட்டுருவான்? மன்னிச்சிருங்கண்ணே. நான் இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கலண்ணே. நான் எப்படியும் உங்களுக்கு காசு கொடுத்துருவேனே. காசு என்னடா பெரிய காசு? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சிட்டு போறது. காசெல்லாம் இன்னைக்கு நான் பெருசா நினைச்சதே கிடையாது. இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களேன்னு தான் வருத்தம். இருந்தாலும் அந்த புள்ள அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. சரி விடு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். சாப்பாடு கொண்டு வந்தானா என்னன்னு தெரியல. பத்திரகாளி, அவனுக்கு டிஃபன்ல கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. என்னடா இது, என் பையன் பொண்டாட்டி பேச்சு தாண்டாம இருக்கானே. ஏதோ இருக்கு, பிடிக்கிறேன், கண்டு பிடிக்கிறேன்.